இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் செப்பனியா 2வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். விரும்பப்படாத ஜாதியே என்கிற அடமொழியை கொடுத்து இங்கே செப்பனியா இந்த அதிகாரத்தை தொடங்குகிறதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், இதற்கு முந்தின அதிகாரத்தில் அத்தனையாக அவர்கள் பாவம் செய்து அவருடைய பாவத்தினுடைய காரியங்களை பட்டியலிட்ட செப்பனியா, இப்படிப்பட்ட கிரியைகளை நீங்கள் செய்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் விரும்பப்படாத ஒரு ஜாதியாகத்தான் இருக்க முடியும். ஆகவே கட்டளை பிறக்கும் முன்னும் அப்படின்னு சொன்னால், இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்கிற அந்த காரியத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென்று ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறதற்கு முன்பாக பார்க்கிறோம். கர்த்தருடைய உக்கிர கோபம், கடும் கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும், ஆண்டவருடைய உக்கிர கோபம் நம்ம மேலே கடும் கோபம் இறங்குகிறதற்கு முன்னாக கர்த்தருடைய கோபத்தினால் உங்கள் மேல் வரும் முன்னும், அதாவது 7ஆம் வசனத்தில் கடந்த அதிகாரத்தில் கர்த்தருடைய நாளில் ஒரு யாகத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி விருந்தாளிகளை அழைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். யாகம் அதாவது படுகொலைக்கு சமம். அந்த யாகம், அதில் ஒரு பலிமிருகம் யார் அப்படின்னு சொன்னால், யூதா முழுவதையும் குறித்து, பாவம் செய்த யூதா முழுவதையும் ஆண்டவர் ஒரு யாகத்திற்கென்று நியமித்திருப்பதாகவும் அதற்கு விருந்தாளிகளாக பாபிலோனியர்களை அழைத்ததாகவும் அங்கே முதல் அதிகாரத்தை நாம் பார்த்தோமே. அப்படிப்பட்ட கர்த்தருடைய கோபத்தினால் நம்ம மேலே இறங்கி நம்ம பலிமிருகமாக மாற்றப்படுகிறதற்கு முன்பாக நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள், நன்கு ஆராய்ந்து சோதியுங்கள் என்று இங்கே செப்பனியாவின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள் என்று பேசுகிறார். முதல் 3 வசனங்களிலே செப்பனியாவாக நாம் மாறுகிறதற்கான ஒரு அழைப்பு செப்பனியாவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதற்கு பின்பாக கீழே உள்ள மேற்கிலும், அதாவது யூதேயாவுக்கு மேற்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் உள்ள தேசங்களை ஆண்டவர் எப்படி தண்டிப்பார் என்கிற காரியத்தையும் இந்த அதிகாரத்தில் செப்பனியா தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். செப்பனியா என்கிற அந்த பெயருக்கு அர்த்தம் கர்த்தர் மறைக்கிறார், கர்த்தர் பாதுகாக்கிறார். ஆகவே பாவியாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், அவருடைய செட்டைகளின் மறைவில், அவருடைய உன்னதமானவருடைய அந்த நிழலில், சர்வ வல்லவருடைய நிழலில் நம்ம அடைக்கலம் புக முடியாது என்கிற காரியத்திற்காக ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறார்? மனத்தாழ்மையை தேடுங்கள் என்று சொல்லி, அதாவது ஒரு மனிதனுக்குள்ளாக இந்த உலகத்தில் நான் எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும் என்று நினைக்கிற ஒரு மனிதனும் மனத்தாழ்மையை ஒரு நாளும் அவன் கண்டுகொள்ள முடியாது. அவன் தேவனுடைய தயவை நாடி நிற்கிறவனாக காணப்பட்டான் என்று சொன்னால், எப்படி சங்கீதக்காரன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லுகிற எந்த ஒரு மனுஷனும் ஒவ்வொரு நாளும் தன்னை தாழ்த்தி மனத்தாழ்மையோடு கூட ஆண்டவரை தேடுகிறவனாக காணப்படுவான். அவரை தேடுகிறவர்கள் நீதியை செய்கிறவர்களாக மாறுவார்கள். ஆண்டவரோடு கூட பழக பழக ஆண்டவருடைய சுபாவங்கள் நம்மை பாதிக்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவிலிருந்த அதே சிந்தை நம்மை தாக்கும் பொழுது நாம் அவரை போல மாறுகிறவர்களாக நாம் முடியும். அதாவது நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து நம்ம மறுரூபம் அடைய முடியும். கர்த்தரோடு கூட இசைந்திருக்கிறவன் அவரோடு கூட ஒரே ஆவியாயிருக்கிறான் என்று சொல்லுகிற வசனத்தின்படி அவரை தேடுகிறவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், நமக்குள்ளாக ஒரு நீதியின் மேலே பசிதாகம் உண்டாகும். நீதியை தேடுகிறவர்களாக நாம் மாறுவோம். அப்பொழுது நம்ம கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள் என்று சொன்னால் செப்பனியாவாக மாற்றப்படுவீர்கள். தேவன் மறைக்கிறார், தேவன் உங்களை பாதுகாக்கிறார். நீதிமானாய் இருக்கிற எந்த ஒரு மனுஷனையும் அவர் பாதுகாக்கிறார் என்கிற செய்தியை இங்கே ஆண்டவர் செப்பனியாவின் மூலமாக தன்னுடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் உரைக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அவர் பேசுகிறார். காத்சா குடியேற்று அஸ்கலோன் பாலாகும், அஸ்தோத்தை பட்டப்பகலிலே பறக்கடிப்பார்கள், எக்ரோன்
வேரோடே பிடுங்கப்படும் சமுத்திரக்கரை குடிகளாகிய கிரேத்தியருக்கு பெலிஸ்தேரின் தேசமாகிய கானானே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு விரோதமாய் இருக்கிறது, இனில் உன்னில் குடி இல்லாதபடிக்கு உன்னை அழிப்பேன். இது பெலிஸ்தியர்களினுடைய அழிவை குறித்து இங்கே ஆண்டவர் பேசுகிறார். தாவீதி நாட்களில், சவுலி நாட்களில் பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலருக்கு மிகுந்த தலைவலிகளாக அவர்கள் இருந்தார்கள். அதிலேயும் கோலியாத் என்று சொன்னால், பெலிஸ்தர் என்றாலே கோலியாத் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். எப்பொழுதுமே ஒத்தைக்கோத்த வாரியா, தனியே வா என்று அழைக்கக்கூடிய, தனிமையிலே நம்மை வீழ்த்தக்கூடிய ஒரு அசுத்த வல்லமையை குறித்து தான் இங்கே ஆண்டவர் பேசுகிறார். அவர்களுடைய நாட்களிலே அது மனுஷீக பலத்தில் உள்ள பெலிஸ்தர்களாக இருந்தாலும் கூட, இன்றைக்கு ஆவிக்குரிய முறையிலே நமக்கு தனிமையில் நம்மை சோதிக்கிற, நம்மை பழிவாங்குகிற, நம்மை கீழே விழத்தள்ளுகிற எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் தண்டிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காத்சா, அஸ்கலோன், அஸ்தோத், எக்ரோன் மற்றும் காத் பட்டணங்கள் 5 மிகப்பெரிய பட்டணங்களாக பெலிஸ்தியர்களுக்கு இருந்தன. இங்கே கிரேத்தியர் என்று சொல்லுகிறதும் பெலிஸ்தியர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் தன்னுடைய ஜனங்களுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தபடியினால், தனியே வா என்று அழைத்து அவர்களை அழித்து கொண்டே இருந்தபடியினால், அவர்களை நான் முற்றிலுமாக குடியில்லாதபடிக்கு அழித்து போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது அவர்கள் அழித்து போடப்பட்ட பின்பு என்ன நடக்கும்? மேய்ப்பர்கள் தங்குகிற குடில்கள் நிறைந்த ஒரு பட்டணமாகவும் ஆட்டு தொழுவங்களாகவும் அவைகள் மாறிவிடும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் அங்கே யூதாவிலே இருக்கக்கூடிய பெலிஸ்திய அந்த பட்டணங்களில் அநேக இடங்களில் அது குடில்களாகவும் ஆட்டு தொழுவங்களாகவும் இந்த நாட்களிலே காணப்படுகிறதை நாம் உறுதி செய்ய முடியும். அந்த தேசம் யூதா வம்சத்தாரில் மீதியானவர்களின் வம்சமாகும். அவர்கள் அவ்விடங்களில் மந்தை மேய்ப்பார்கள். அஸ்கலோனின் வீடுகளிலே சாயங்காலத்தில் படுத்துக்கொள்வார்கள். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை விசாரித்து அவர்கள் சிறையிருப்பை திருப்புவார் என்று சொல்லி முதல் அந்த பட்டணத்தை குறித்து, பெலிஸ்திய தேசத்தை குறித்து இங்கே செப்பனியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அதனைத் தொடர்ந்து மோவாப் செய்த நிந்தனையையும், அம்மோன் புத்திரர் என் ஜனத்தை நிந்தித்து அவர்கள் எல்லைகளை கடந்து பெருமை பாராட்டி சொன்ன தூஷணங்களையும் கேட்டேன். ஆகையினால மோவாப்பை சோதோமை போலவும், அம்மோன் புத்திரரின் தேசத்தை கொமராவை போலுமாக நான் மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டவர் அங்கே லோத்துவினுடைய 2 மகள்களின் சந்ததியாகிய மோவாபையும் அம்மோன் புத்திரரையும் ஆண்டவர் எச்சரிக்கிறதை, ஆண்டவர் அவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவர்கள் பெருமை பாராட்டி தூசணங்களை பேசுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அதாவது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சாத்தானுக்கு ஒரு பேர், இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவர்கள் மனதை குருடாக்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் எபேசியர் 2:2 கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு. இது உலகத்தில் ஒரு பக்கம் ஒரு வலிமை மிக்க சாத்தானாக இருக்கிறது. இது தன்னை எஜமான் என்று சொல்லி அழைக்கக்கூடிய சத்ருவானவனாக இருக்கிறான். பிரபஞ்சத்தின் தேவன் அவன் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஒரு ஆகாயத்து அதிகார பிரபு. ஆனால் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவர் நம்மை உலகத்திலிருந்து தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றும் பொழுது, நீங்கள் உலகத்தார் அல்லாததினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது என்று சொன்னாரே. ஆகவே குருடாக்கப்பட்ட அந்த ஜனங்கள், ஆண்டவரை குறித்து அதிக அறிவில்லாத அந்த ஜனங்கள், ஒரு பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாட வேண்டுமே என்கிற தாகமில்லாத ஜனங்கள், அவர்கள் என்ன செய்வார்கள்? அநேக நிந்தனைகளை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஜெபிக்கிறிய, இது என்னத்தை சாதித்த, வேதம் வாசிக்கிறிய என்னத்தை சாதித்த, அதை செய்கிறாயே இதை செய்கிறாயே, அப்படி இருக்கிறாயே இப்படி இருக்க, எதை சாதித்தா என்று சொல்லி தங்களுடைய பெருமைகளை சொல்லி தூஷணமான வார்த்தைகளை தன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவர்கள் பேசினது நிமித்தமாக சோதோம் கொமோரா லோத்துவின் நாட்களிலேயே ஒருமுறை அழிக்கப்பட்டது போல உங்களுடைய பட்டணமும் அவர்கள் பட்டணத்திற்கு நடந்த அதே காரியங்களை கொண்டு நான் உங்களை அழிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அதற்கு கீழாக எத்தியோப்பியராகிய நீங்களும் என் பட்டயத்தினால் கொலை செய்யப்படுவீர்கள். எத்தியோப்பியர்கள் என்பது கூஸ்
என்று அழைக்கப்படுகிற எகிப்திற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய தேசத்தை குறிக்கிறது. இவர்களை பாபிலோனியர்கள் அழித்தார்கள். பட்டயத்தினால் கொலை செய்யப்படுவீர்கள் என்று சொன்னால் பாபிலோனியர்களினால் உங்களுக்கு அழிவு வரும். என் பட்டயம் என்பது பாபிலோனியர்களை குறிக்கிறது. அவர்கள் தீரு பட்டணத்தின் மேலே அவர்கள் யுத்தம் பண்ணி, பாபிலோனியர்கள் நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய படைகளும் யுத்தம் பண்ணின போது தரைப்பகுதிகளை பிடித்தார்களே ஒழிய கடற்பகுதிகளை அவர்களால் பிடிக்க முடியல. அவர்களுடைய வீரர்களுடைய தோள்பட்டைகள் உரிந்ததே தவிர அவர்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கல. அதற்கு ஈடாக நான் எகிப்தை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னபடி இங்கே பாபிலோனியர்கள் எத்தியோப்பியர்களை அந்த நாட்களில் எகிப்தினுடைய ஆளுகைக்குட்பட்ட கூஸ் பட்டணத்தை எல்லாம் அவர்கள் அழிப்பார்கள், அழித்தார்கள் என்கிற காரியங்கள் இன்றைக்கு வரலாற்றில் நிறைவேறியிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து அசீரியாவை அழித்து நினிவேயை பாழும் வனாந்தரத்துக்கொத்த வறட்சியுமான ஸ்தலமாக்குவார் என்று சொல்லி, இது நினிவே பட்டணம் அது அத்தனை பாதுகாப்பில் மிகப்பெரிய ஒரு பெருமை நிறைந்த ஒரு பட்டணம் என்று சொல்லி நாகும் தீர்க்க தரிசனம் முழுவதிலும் இந்த நினிவே அசீரியாவின் தலைநகரை குறித்து கற்றுக்கொண்டோம். 100 அடி உயர சுவர், 50 அடி அகல சுவர், தேர்கள் வேகமாக அந்த சுவற்றின் மேலே ஓடக்கூடிய காரியங்கள் உள்ள மிகப்பெரிய பாதுகாப்பு, வல்லரசாக திகழ்ந்த நாடு. சனகரிப்பின் நாட்களில் பாபிலோனியர்களே பொறாமைப்படுகிற அளவிற்கு அத்தனையாக சிறந்து விளங்கின அந்த பட்டணமானது ஆண்டவர் யூப்ரட்டிஸ் நதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளத்தை உண்டு பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மதகுகள், அதாவது வாசல்களை திறப்பாக்கி இந்த சுவர்களில் ஆங்காங்கே துளையிட்ட அந்த காரியங்கள், அங்கே துவாரமிட்ட காரியங்களின் நிமித்தமாக அங்கே பாபிலோனிய படைகள், அதாவது நேபுகாத் நேச்சாரினுடைய தகப்பன் நெபோபலாசாரும் அவனுடைய கூட சேர்ந்த கூட்டு படைகள், சைத்தீனிய படைகள், இவங்கெல்லாம் உள்ளே போய் அந்த அசீரிய பட்டணத்தை முற்றிலுமாக அழித்தார்கள். என்னுடைய பலத்தில், என்னுடைய பாதுகாப்பில், என்னுடைய பராக்கிரமத்தில், என்னுடைய பேக்ரவுண்டில் நான் பாதுகாப்புடையவனாக, செல்வமுடையவனாக, 1000 தலைமுறைகளுக்கு நான் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கும் தங்கள் மாறுதட்டி கொள்ளுகிற அத்தனை பேர்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அசீரியாவை அழித்து நினிவேயை பாழும் வனாந்தரத்துக்கொத்த வறட்சியான ஸ்தலமாக்குவார் என்று சொல்லி, அங்கே என்னை தவிர வேறொருவனும் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லி நிர்விசாரமாய் வாழ்ந்து கலிகூர்ந்த நகரம் இதுவே, இது பாழும் மிருக ஜீவன்களின் தாபரமுமாய் போய்விட்டதே, அதன் வழியாய் போகிறவன் எவனும் ஈசல் போட்டு தன் கையை கொட்டுவான். விசிலடித்து தன் கையை கொட்டி இந்த அசீரியாவை பார்த்து அத்தனையாக ஏளனம் செய்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி கிபி 1845 தான் இன்றைக்கு அகழ்வியர் ஆராய்ச்சியாளர்கள் இப்படிப்பட்ட ஒரு பட்டணம் இருந்தது என்பதையே கண்டுபிடித்து இருக்கிறார்கள். அலெக்சாண்டர் இந்த வழியாக செல்லும் பொழுது மண்மேடுகளின் வழியாகத்தான் கடந்து சென்றாரே. இங்கே இருந்த பட்டணத்திற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லாதபடி தன்னுடைய பலத்தில், தன்னுடைய பராக்கிரமத்தில், தன்னுடைய பாதுகாப்பில், தன்னுடைய உயர்ந்த கோபுரங்களின் நிமித்தமாய், தன்னுடைய உயர்ந்த சுவர்களின் நிமித்தமாக என்னை நான் பாதுகாத்து கொள்ளுவேன் என்று சொன்ன பட்டணத்தை கர்த்தர் நகரத்தை காவலாளிகள் விழித்திருப்பது விருதா என்று சொல்லப்பட்டதை அப்படியாக தரைமட்டமாக ஆக்கி போட்ட அந்த தீர்க்க தரிசனங்களானது செப்பனியாவின் மூலமாக அழிக்கப்படுகிறதற்கு முன்னதாகவே உரைக்கப்படுகிறது. பெலிஸ்திய நாட்டுக்கு விரோதமாக, மோவாபிய அம்மோனிய தேசங்களுக்கு விரோதமாக, அதனைத் தொடர்ந்து அங்கே நினிவேக்கு விரோதமாக ஆண்டவர் பேசுகிற காரியங்கள், எத்தியோப்பியாவுக்கு விரோதமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஒரு கேரக்டரில் பாவம் செய்கிறவர்களாக காணப்பட்டார்கள். இன்றைக்கும் இப்படிப்பட்ட சுபாவமுடைய அநேக போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மோதக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய செட்டைகளின் மறைவில், அவருடைய உன்னதமானவரின் மறைவில், சர்வ வல்லவருடைய நிழலில் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்து வாழ வந்துவிட்டோம் என்று சொன்னால், நம்முடைய வடக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் கிழக்கிலும் இருந்து தாக்குகிற எல்லா சத்துருக்களினுடைய கைகளின் நின்றும் நம்மை விலக்கி மீட்டு நம்மை தன்னுடைய செட்டைகளின் மறைவிலை வைத்து அவர் நம்மை பாதுகாக்க முடியும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே,
கருத்தோடு துதித்திடுவே.